மார்னிங் சார். யோ இன்ஸ்பெக்டர், எங்கே இருக்க? ஸ்டேஷன்ல தான் சார் இருக்கேன். சொல்லுங்க சார். விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன சார்? அந்த ரகு கொலை கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சார் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் சார். அவரா இருக்க வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லைன்னு நீ சொல்லாதயா. இந்த ஒரு எவிடன்ஸ் போதும் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு. அதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. கிளம்பி வா. ஓகே சார். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் குழந்தை விஷயத்தை பத்தி ஆனந்தி கிட்ட நீங்க பேசணும். என்னாச்சு? அன்னைக்கு ஊருக்கு வந்து உங்ககிட்ட குழந்தை விஷயமா பேசினது ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு தம்பி. ஆனா அந்த குழந்தை பிறந்தா சம்பந்தி அம்மா அந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாங்க. என் பொண்ணு மாப்பிள்ள வாழ்க்கை பிரச்சனையாயிருன்னு தான் நீங்க குழந்தைய பாத்துக்கிறோம்னு கேட்டீங்க. ஆனா இப்பதான் ஆனந்தியோட பூச்சூட்டலுக்கு சம்பந்தி அம்மாவே வந்திருக்காங்க. சாப்பாடெல்லாம் கூட அவங்க தான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்கிறவங்க நாளைக்கு வளகாப்பு கூட ஆனந்திக்கு செய்ய வாய்ப்பு இருக்குல்ல? அம்பிட்டு எதுக்கு? நாளைக்கே குழந்தை பிறந்தா சீ போன்னு தட்டாவ முடியும். என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு தாய் தானே. அந்த பச்சை பிள்ளை முகத்தை பார்த்து அவங்க மனசு இறங்க மாட்டாங்களா என்ன? பேரனோ பேத்தியோ அவங்க ஏத்துக்கிறதானே போறாங்க. அதுவும் எங்க மக ஆனந்திக்காக ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க மகனுக்காக நிச்சயமா ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்ப வந்துருச்சு தம்பி. அதனால இந்த விஷயத்தை பத்தி இனிமே பேச வேண்டாம் தம்பி. நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. நீங்க பேசுனதுல ஒரு பாயிண்ட் உண்மைதான். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அன்போட அம்மா வந்திருக்கிறது அன்புக்காக தானே தவிர ஆனந்திக்காகவோ அந்த குழந்தைக்காகவோ இல்ல. அவங்க ஆனந்திய சந்தோஷமா ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, அந்த குழந்தை அவங்க வீட்டுல வளர போறது இல்ல, நான் தான் பாத்துக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியணும். அன்பும் ஆனந்தியும் அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்டே ஆனந்தி அன்போட அம்மா முழுசா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் இன்னைக்கே தெரிஞ்சதுன்னு வைங்க, இப்பவே ஆனந்திய அவங்க எவ்வளவு ஹாப்பியா பாத்துப்பாங்கன்னு நீங்களே பாப்பீங்க. ஏன்னா அவங்க ப்ராப்ளம் அந்த குழந்தை தான். அது சால்வ் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க ஆனந்திய முதல்ல ஓகே சொல்ல வைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஆனந்தி வயித்துல இருக்கிற குழந்தைய நான் தான் டேக்கப் பண்ணிக்க போறேன்னு ஆனந்தி அவ வாயால சொல்லணும். ஆனந்தி அப்படி பேச வைக்க உங்களால மட்டும்தான் முடியும். அக்கா எல்லா வேலையும் கரெக்டா இருக்கா? என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? எங்க இதுல வலையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். வாடன் மேடம். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். கோகிலா சந்தனத்தை எடுத்து கொடு. இந்தாங்கம்மா. ஏற்பாடெல்லாம் சிறப்பா செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. என்னென்ன செய்யணும்னு அன்பு ஆனந்தியும் சொல்லிருக்காங்க மேடம். அது அப்படியே செஞ்சிருக்கோம் மேடம். ஆமா, அன்பு ஆனந்தி எங்க? ட்ரெஸ் மாத்த போயிருக்காங்க மேடம். ஓ, வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? இருக்கும். மனசுல 1000 கோவம் இருந்தாலும் பசங்களுக்காக வந்திருக்கீங்க பாருங்க. இங்கதான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க. பெரியவங்க பெரியவங்க தானே நிரூபிச்சிட்டீங்க. எங்க அத்தைக்கு எப்பவுமே பெரிய மனசுதான். அதே மாதிரி எல்லா பெரியவங்களுக்கும் இருந்துட்டா பரவாயில்லையே. எங்க அத்தைய பத்தி யோசிக்காம அவங்க வாழ்க்கையதான் பெருசுன்னு யோசிக்கிறாங்க. கூட இருக்கிற பெரியவங்களாச்சும் எடுத்து சொல்லணும்ல. எல்லாரும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தாமா இருக்காங்க.
தேவையில்லாம அடுத்தவங்க வாழ்க்கையில குறுக்கிடுறத விட்டுட்டு அவங்க வாழ்க்கைய அவங்க பாக்குறது தான் நல்லது. நீயும் சீக்கிரமே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க பாரு. நீ எப்ப மித்ரா வந்த? இப்பதான் மேம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் மகேஷும் ஒன்னாதான் வந்தோம். ஓ, மகேஷ் வந்திருக்காப்லையா? ஆமா மேடம். ஆனந்தியோட அப்பா அம்மா வரதா சொன்னாங்க. அவங்க எங்க காணோம்? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம். அங்க மகேஷ் சார் கூட பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் அவங்கள பாத்துட்டு வரேன். தம்பி, அன்னைக்கு நான் வேற வழி இல்லாம தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா நாங்க எது சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. அதோட அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம எங்களுக்கே குழப்பமா இருந்துச்சுப்பா. நீங்க சொன்னதுக்கு சம்மதிக்கலனா நீங்க இந்த பிரச்சனையை திரும்பவும் ஆனந்தி கிட்ட கொண்டு போயிருவீங்களோன்னு எங்களுக்கு பயமா இருந்துச்சு தம்பி. தம்பி, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் மனசுல வச்சு வீடு தேடி வந்த உங்களை முகத்துல அடிச்ச மாதிரி பேசி அனுப்ப எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுப்பா. அதனாலதான்ப்பா சத்தியம் செஞ்சு விட்டேன். ஆனா மனசார சத்தியத்தை நான் பண்ணல. இதுக்கு மேல ஆனந்தி குழந்தைய பத்தி பேசுறதையே நீங்க விட்டுருங்க தம்பி. இல்லம்மா, என்னால அப்படியே விட முடியாது. விட்டுதான் ஆகணும் மகேஷ். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் பூச்சூட்டலுக்கு வரீங்கன்னு ஆனந்தி சொன்னா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களையும் இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மகேஷ், நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனந்தி குழந்தைய நீ பாத்துக்கிறேன்னு கேக்குறது சரியில்லை மகேஷ். அதுவும் இந்த சூழல்ல அது ரொம்ப தப்பு. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்? ப்ளீஸ் மகேஷ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அன்பு அம்மா மனசுக்குள்ள ஆனந்தியும் அந்த குழந்தையும் ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருக்கிறதே அதுக்கு சாட்சி. நீ நினைக்கிற மாதிரி அன்பு ஆனந்தி வாழ்க்கையில அந்த குழந்தையால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆமா மகேஷ் தம்பி, அப்படியே ஏதாச்சும் வந்தா கூட அதை அவங்களே பார்த்து சரி பண்ணிக்கிறாங்க. பெத்தவங்க நாங்களே தள்ளித்தான் நிக்கிறோம். மகேஷ், நீ இப்படி குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்றதுல ஆனந்திக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. ஒரு தாய்கிட்ட போய் குழந்தைய கொடுன்னு கேக்குறது ரொம்ப பெரிய கொடுமை மகேஷ். ஐயோ, நான் அவங்க நல்லதுக்காக தான் கேக்குறேம்மா. என்ன நல்லது மகேஷ்? என்ன நல்லது? உன்னோட இந்த முடிவுல யாருக்குமே விருப்பம் இல்ல. அன்பு ஆனந்திக்கே விருப்பம் இல்லைங்கிற, அதுக்கு மேல நீ என்ன நல்லது பண்ண போற? தப்பு மகேஷ், ரொம்ப தப்பு. குழந்தையோட விஷயத்துல யாரோட உதவியும் அன்பு ஆனந்திக்கு தேவையில்லை. அத அவங்க பாத்துப்பாங்க.